Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. செல்போனை ஒப்படைக்க 2 நாட்கள் அவகாசம் கோரியிருக்கிறார் TTF வாசன். முழு விவரங்களை செய்தியாளர் ஜெகநாதன் கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம். எதற்காக இந்த அவகாசம் கேட்டிருக்கிறார் TTF வாசன்? முழு விவரங்கள் என்ன ஜெகநாத்? வணக்கம். காரை அஜாக்கிரதையாக ஓட்டிய வழக்கில் 10 நாட்கள் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என மதுரை மாவட்டம் நீதிமன்றம் நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது TTF வாசனுக்கு. குறிப்பாக 4வது நாளாக இன்று தனது ஆவணங்கள் மற்றும் செல்போனுடன் இன்று விசாரணைக்கு ஆஜராக TTF வாசனுக்கு அண்ணா நகர் காவல்துறை சம்மன் ஒன்று அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக இந்த நிலையில் 4வது நாளாக இன்று TTF வாசன் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வருகை தந்திருந்தார். மேலும் தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஆவணங்கள், குறிப்பாக அந்த செல்போன் மற்றும் ஆவணங்களை ஒப்படைக்க 2 நாட்கள் கால அவகாசம் வேணும் என TTF வாசன் தற்போது கோரிக்கை வைத்துள்ளார். தற்போது TTF வாசன் அவரது செல்போன்கள் மற்றும் ஆவணங்களை ஒப்படைக்கப்படவில்லை என்று அவரது தரப்பு வழக்கறிஞர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வழக்கம் போல் இன்றும் TTF வாசன் 4ஆம் நாள் கையெழுத்திட வந்தபோது அவரை பார்ப்பதற்காக 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த பகுதியில் சூழ்ந்தனர். மீண்டும் TTF வாசன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களிடம் செல்ஃபி எடுத்துக்கொண்டார். மேலும் தன்னை போல மற்ற யூடியூபரையும் யாரையும் தண்டிக்க வேண்டாம் என்று TTF வாசன் ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.